சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகையில் ஒருத்தவங்க தான் ரச்சிதா மகாலட்சுமி. இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். இவங்க நெறைய வந்து சொல்லியிருப்பாங்க, என்னை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, மீம் போடுறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க சமீபத்தில் செஞ்ச ஒரு விஷயம் இன்னமும் அதிகமாக மக்கள் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதாவது சமீபத்தில் வந்து ஒரு ஹோம் டூர் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலுக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் ரொம்பவே கலகலப்பா பேசிக்கிட்டு நெறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சமயம் ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லா மதுபானங்களா இருந்தது. இது வந்து என்னுடைய அப்பாவுடைய ஆசை. அதனால நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா, நம்ப மக்கள் சும்மா இருப்பாங்களா? அதில இருக்கிற எல்லா பிராண்டுமே வந்து லேடீஸ் குடிக்கிறது தான் வந்து வச்சிருந்தாங்க. யார்கிட்ட வந்து இப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாதிரியும், இந்த மாதிரி நீங்க வந்து ஓப்பனா இப்படி இவ்ளோ பேர் பார்க்குற சோஷியல் மீடியால இந்த மாரி வந்து போட்டீங்கன்னா, உங்கள பார்த்து உங்களுடைய ரசிகர், உங்களுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்றவங்கலாம் உங்கள பார்த்து இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்து, அவங்களுடைய வாழ்க்கையில தீய செயல்கள வந்து கத்துக்க மாட்டாங்களா? இல்ல தீயவைய வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிற அந்த ஒரு இது வந்துரும்ல. எதுக்காக இந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காகவா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நெறைய பேர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க ரட்சிதாவ. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.